முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கன்யா, இவங்க தொடர்ச்சியாக அவர்கள் பேசின எல்லோரும், இடையில வந்துட்டு போன வாக்கினேஸ் வந்த குணா, இப்போ ப்ரொஃபஸர் எல்லாருமே சொல்கிறது அந்த ஏஜென்ட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியமான சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இவர்களோட ஊடும் பாவமாக இருக்க ஒரு ஆள், இத்தனை ஏஜென்ட் இருக்காங்க, மல்டிபிள் லேயர்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இவர்களுடைய சிக்கல்கள் வரும் பொழுது அல்லது முழுமையாகவே ஏஜென்ட்டுகள் பங்கு தான் அதில் இருக்கா, இல்லை இவர்களுடைய அறியாமையே அதில் பெருசாக இருக்கா? முதல்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் இவங்களோட நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேஸ் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலயமா வந்தபொழுது தான், அதாவது குவைத்தில் போய் மாட்டின ஒரு பெண்மணி அவங்கள கொண்டு வரும்பொழுது தான், அதில் ஒர்க் பண்ணும்பொழுது தான் எனக்கு எவ்வளோ டார்க் சைடு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அவங்க படுற கஷ்டங்கள் இங்கே தெரியப்படாமல் எவ்வளோ விஷயங்கள் மறைக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு நிறைய பூதாகாரமான ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. அப்போ தான் நான் உள்ளே இறங்கி நிறைய கேஸ் ஸ்டடி பண்ண ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இப்போ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஏஜென்ட்னு நீங்கள் சொன்னீங்க. போனவங்க யாருமே ஏஜென்ட்டே கிடையாது. அதுதான் அவங்களோட மெயின் ப்ராப்ளமே அதுதான். அவங்க வந்து தக்க ஆள் நபரை கூட தான் போறாங்களா அப்படிங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். இவங்க எல்லாம் போனவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா திருட்டு வீசால கொண்டு போற புரோக்கர்ஸ். ஓகே, எல்லாருமே அவ்வளவுதான். இதுல 2 விதமா வந்து ஆளுங்களை வந்து எடை பண்ணுவாங்க. நான் முன்னாடி பார்த்த மாதிரி தான். அதாவது இவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு விஷயம், இன்னொன்னு இவங்களுக்கு எவ்வளோ பசி இருக்கு, இவங்களுக்கு எவ்வளவு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நடக்கும். இந்த 10 கீழே படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, குழந்தைய பாத்துக்கிற வேலை தான் உனக்கு, 5 மணி நேரம் வேலை தான், நீ பொண்ணு ₹1,00,000 சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாலம் தான் காமிப்பாங்க. ஆனா ₹1,00,000 ஒரு மாசம் கிடையாது, 4 மாசம் 5 மாசம் சம்பாதிச்சதாங்கிறது அவங்களுக்கு புரியாது. இங்க நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு பார்த்திருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ₹2,00,000 கொடு, ₹3,00,000 கொடுன்னு கேட்டாங்க அப்படின்னு. அது கேட்கறது என்னன்னா, அங்க இருக்கிறவங்க வந்து பிட்டிங் கால் எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து குவைத்தில் இருக்கேன் அப்படின்னா, என் வீட்டு வேலைக்கு செய்யறதுக்கு ஆள்க வேணும் அப்படின்னா, நான் ₹2,00,000 ₹3,00,000 இவங்களை கொடுத்து நான் வந்து விலைக்கு வாங்கி எடுத்துட்டு போயிருப்பேன். இவங்க வேலை செய்யல, 16 மணி நேரம் நான் வேலை கொடுப்பேன். இவங்களால செய்ய முடியல அப்படின்னா நான் படிப்பேன், நான் உதப்பேன், இல்லை எல்லா கஷ்டங்களும் நான் கொடுப்பேன். இவங்களால தாங்க முடியாது. அப்போ இவங்க போகணும் அப்படிங்கிற வந்து அடம் பிடிக்கும் பொழுது தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ₹2,00,000 கொடுத்து நான் வாங்கிட்டு இருக்கேன், நீ எடுத்து வச்சுட்டு போ அப்படின்னு அந்த ஓனர் வந்து டிமாண்ட் பண்ணுவான். அப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும் என்ன இங்க வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஏஜென்ட்ன்ற ஒரு இது இல்லாம புரோக்கர்ஸ் கொண்டு போய் அவங்க கையில வந்து இவங்க மாற்றுறது தான் ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஓகே, தேங்க்யூ. அருமையாக சொன்னாங்க. இந்த முகவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புக்காகவும் கொண்டு வந்தோம். அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், கருப்பு பட்டியலில் இடம்பெற்ற தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னே வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அதனால் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க யார் வந்து ரெகக்னைஸ் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பான்மையினர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஆளுங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தா பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இங்கேருந்து தான் வருவாங்க. இங்கே எந்த ரெகக்னைஸ் ஏஜென்ட்டும் இருக்க மாட்டார். ரெகக்னைஸ் ஏஜென்ட் அட்ரஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்கும். அதே போல் எந்த கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு நாடு வாரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை வந்து தரும். இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் இமிக்ரேஷன் கொடுக்கறது வந்து ஹோம் அஃபேர்ஸ். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் யார் கையில் வருவீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் MOIA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸில் வருவீங்க. 3 மினிஸ்ட்ரி தனித்தனியாக பண்ணுவாங்க. இப்போ இமைக்ரேட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் 10 வகுப்பிற்கும் கீழே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் போகிறது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும், உள்துறைக்கு தெரியும், அங்கே இருக்கிற முகவருக்கு தெரியும், இங்கே இருக்கிற முகவருக்கு தெரியும். ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ்லேருந்து வெங்கடேஷ் நாயக் அப்படின்றவர் ஒரு RTI போட்டார். அப்போ அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லிச்சு, 24,480 போல வெளிநாட்டில் இறந்துருக்கிறாங்க தொழிலாளர்களாக. என்ன காரணத்துக்காக இறக்குறாங்க அப்படின்றத அவர் கேட்டிருக்கார். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 86% வந்து நேச்சுரல் காசஸ் அப்படின்றாங்க. அதனால தான் உடல் வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்சூரன்ஸே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நேச்சுரல் டெத். அவர் சொல்கிறாரு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இவ்வளவு பேர் போய் இறக்குறாங்க, நீங்கள் நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஏன்னா போகிறவங்க எல்லாம் இளைஞர்கள், எப்படி வந்து ஒரு நேச்சுரல் டெத்தாக இருக்க முடியும்? ஏன்னா இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல், இதனாலேயே நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல்
அவங்க வீட்டுக்கு போதிய காம்பன்சேஷன் வாங்கி தர முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. இதை பற்றியும் நிறைய பேர் இன்னைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.